புதன்கிழமை காலையில் தங்கச்சி வந்துட்டு பாப்பாவுக்கு மூஞ்சியே சரியில்லை, நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னான். ஈவினிங் போல் நான் பழைய பஸ் ஸ்டாப்பு கொண்டு வந்து விடுறேன், நீ வந்து கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு டெத் நியூஸ் வந்துச்சு. ஸோ நாங்கள் தூரமாக போயிட்டு லேட்டாக தான் வருவோம் அப்படிங்கிறனால சரி இன்றைக்கி விட்டுக்கோ, நான் வியாழக்கிழமை காலையில் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். காலையில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இல்லைம்மா நான் இன்னும் ஒரு 2 டேஸ் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 2-3 நாள் ஆனதுனால செட்டில் ஆகிட்டா போல் இருக்குது. காலையில் கூப்பிட போகணும். ஸோ குழம்பு ரசம் செஞ்சிட்ருக்க முடியாது, ஒரே பாட் ரைஸாக வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவசரமாக வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன். கடைசியில் மேடம் வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை தங்கச்சி வந்துட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டா. காலையில் இருந்த இந்த குழப்பத்தில் வந்துட்டு வீடியோவை வந்துட்டு ஆன் பண்ணாமே வந்து வச்சுட்டேன். அதனால் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி வந்து ஷூட் ஆகலை. ஸோ இன்னொரு டைம் நான் செய்யும்போது வந்துட்டு ரெசிபி வந்து போடுறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஃபோன் பேசிவிட்டு தக்காளி வெட்டும்போது என் கையையும் சேர்த்து வந்து வெட்டிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் துணி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை வச்சு கையை கட் பண்ணினேன்.